டீ, காஃபி குடிக்கலாமா? ஏன்னா, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு குடுக்கும்பொழுது, ஜென்ரலாவே நம்ம டயட்ல என்ன சொல்லுவோம், சில விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது. அந்த வகையில டீ, காஃபியும் நீங்க வந்து தவிர்த்துக்கிட்டா நல்லது. ஐயோ! அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு டைமாச்சும் குடிச்சுக்கலாமா? ஸோ டீ, காஃபி குடிக்கிறதுனால நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இல்ல இது நமக்கு ஹெல்த்தியா? அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேர் அதே மாரி நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறோம், ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னாலும், அடிக்கடி காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன தீமைகளும் நம்ம உடல்ல ஏற்படுது அப்படின்னு காஃபி, டீ குடிக்கிற டைம்ல வேற ஏதாவது ஹெல்த்தியா நான் ட்ரை பண்ணலாமா? அப்படின்னா, நிச்சயமா நெறைய வழிமுறைகள் இருக்கு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். டீ, காஃபி குடிக்கலாமா? ஏன்னா, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு குடுக்கும்பொழுது, ஜென்ரலாவே நம்ம டயட்ல என்ன சொல்லுவோம், சில விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது. அந்த வகையில டீ, காஃபியும் நீங்க வந்து தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்றோம். ஐயோ! அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு டைமாச்சும் குடிச்சுக்கலாமா? ஸோ டீ, காஃபி குடிக்கிறதுனால நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இல்ல இது நமக்கு ஹெல்த்தியா? அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். இத தாண்டி பார்த்தோம்னா, இந்த டீ, காஃபிக்கு பதிலா ஹெல்த்தியா ஏதாவது ஹெர்பல்ஸ் இருக்கா? இத நம்ம அந்த டைம்ல அந்த டீ, காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணும்போது நம்ம குடிக்கலாமா? இல்ல தினம்தோறும் ஹெர்பல்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது காஃபி மாதிரி காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது நம்ம எடுத்துக்கலாமா? இந்த சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா, நம்ம டீ, காஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமா காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியது தான். ஆனா, எதுவுமே ஒரு அளவோட நம்ம எடுத்துக்கிட்டா நன்மை தரக்கூடியது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, டிப்ரஷனா இருக்கு. ஸோ ஓகே ரொம்ப டயர்டா நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ டக்குன்னு நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரணும், ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு நியூ தாட்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா, அந்த டைம்ல ஒரு கப் ஆஃப் காஃபி நம்ம எடுக்கிறது நல்லது. ஆனா, இத தாண்டி ஒரு நாளைக்கு 3, 4, 5, 10 காஃபி குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி 10 டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதில டீயோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்மோக் பண்ற ஹேபிட் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணா நான் கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹேபிட்டா இது வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணாலும், காலப்போக்குல இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ டக்குன்னு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வரணும். நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் மாரி நம்ம டீ, காஃபிய யூஸ் பண்ணாலும், காலப்போக்குல தொடர்ந்து இப்ப வீட்ல இருக்கக்கூடிய நெறைய பெண்களே இது ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. ஒரு டீ குடிப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு காஃபி, திரும்ப ஒரு காஃபி. இந்த மாரி ஒரு நாளைக்கு 5, 6 காஃபி வந்து வீட்ல இருக்கும்போதே குடிச்சிருவாங்க. ஸோ அதே மாரி நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறோம், ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னாலும், அடிக்கடி காஃபி குடிக்கிறதுனால, என்னென்ன தீமைகளும் நம்ம உடல்ல ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதிகமான இந்த கஃபைன் நம்ம உடல்ல எடுக்கிறதுனால, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும், அல்சர் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில இன்ஸ்டன்ட் காஃபி அதுலயும் வந்து டபுள் ஸ்ட்ராங்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இன்ஸ்டன்ட்டா போட்டு குடிக்கும்பொழுது ஓகே. தொடர்ந்து இத பயன்படுத்தும்போது கண்டிப்பா நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன பாதிப்பு ஏற்பட்டு, அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பாக நெறைய பேருக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதம், 1 வருடத்திற்குள்ளாகவே அல்சர் வருது. ஸோ இந்த மாரி காஃபி நெறைய குடிச்சு அல்சர் வந்து அத க்யூர் பண்றதுக்கு வந்து ரொம்ப காலதாமதமாகும். நெறைய பேருக்கு இன்டர்னல் ப்ளீடிங் குடல் பகுதியில, வயிற்று பகுதியில இரத்த கசிவு ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படுது. ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப கை நடுக்கம். நெறைய பேருக்கு கை நடுக்கம் இருக்கும். ஐயோ! காஃபி குடிக்கலாம் எனக்கு கை நடுக்கம் வந்துரும். நான் காஃபி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அதிகமா காஃபியோ, இல்ல டீயோ நம்ம குடிக்க குடிக்க கை, கால் நடுக்கம் ஏற்படுறது, ஸ்கின்ல ட்ரைனஸ் ஏற்கிறது, உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு, அதிகமான படபடப்பு, டென்ஷன், இதயம் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனோ இல்ல ஆங்சைட்டி, ஃபியர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல்ல அதிகமான உஷ்ணம் ஏற்படவோ, இல்ல
மலச்சிக்கல் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. சரிங்க, இதை நான் விடணும்னு நினைக்கிறேன். இந்த காஃபி டீ குடிக்கிற டைமில் வேறு ஏதாவது ஹெல்த்தியாக நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமாக நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஹெர்பல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஹெர்பல் டீ நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காலம் காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய கருப்பட்டி காஃபி, சுக்கு காப்பி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே காலையில் இந்த கருப்பட்டி காஃபியோ இல்லை சுக்கு காப்பியோ பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. இந்த இந்த சுக்கு காஃபிலாம் பார்த்தோம்னா சுகர் இருக்கா, பிபி இருக்கா, மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்கா, மூட்டுக்களில் வலி இருக்கா, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த சுக்கு காஃபி அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்கிறதோ ரொம்ப எளிமையாக மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக எப்படின்னா இதற்கு தனியா விதைகள் நமக்கு தேவைப்படுது. 100 கிராம் தனியா விதைகள் நமக்கு தேவைன்னா மீதி நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா மிளகு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மிளகு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை இது குணப்படுத்துது. சீரகம், அதிமதுரம், ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திப்பிலி தேவைப்பட்டால் ஒரு 5 கிராம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி லேசாக வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தினந்தோறும் ஒருத்தருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது காலையில் நல்லாவே நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல வலிகள் ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா ஆவாரம் பூ டீ இருக்குது. ஸோ சர்க்கரை நோய்கள் நிறைய பேர் இதை டெய்லி ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பயன்படுத்தலாம். ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் எல்லாமே பால் சேர்க்காமல் நம்ம கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து குடிக்கும்போது உடலுக்கு அவ்வளவு ஆற்றல் நமக்கு கொடுக்குது. இதுவே உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நத்தைச்சூரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது ஒரு காஃபி மாதிரியே ஒரு டேஸ்ட் நமக்கு தரக்கூடியது. ஸோ இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது நமக்கு உடல் எடையும் குறையும். ஸோ காஃபி மாதிரி ஒரு டேஸ்ட்லையும் இருக்கிறதுனால ஸோ ஓகே நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய ஹெர்பல் டீ இருக்குது. லெமன் டீ குடிக்கலாம், கொய்யா இலைகளை பயன்படுத்தி டீ நம்ம குடிச்சிக்கலாம், இல்லை நம்மளுடைய எலுமிச்சை இலைகள், வில்வ இலைகள், எந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து அதனோட கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் ஸோ இப்படி நம்ம மூலிகைகளை பயன்படுத்தி டீ குடிக்கும்பொழுதும் நம்ம உடலுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், அன்றாடம் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வைத்தே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.